வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதம்ல பருவம் 3ல இயல் 2 சதவீதமும் தனி வட்டியும்ல பயிற்சி 2.1ல இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பயிற்சி 2.1ல முதல் கேள்வி, பின்வரும் ஒவ்வொரு படத்திலும் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் தசமமாகவும் சதவீதமாகவும் மாற்றி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ கொடுக்கப்பட்ட படத்தில் வண்ணம் தீட்டப்பட்ட சதுரங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கணக்கிட்டு அதை ஒரு பின்னமாகவும் எழுதணுங்களா, தசமமாகவும் எழுதணுங்களா, சதவீதமாகவும் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் வண்ணம் தீட்டப்பட்ட இது பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இதில் எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னா 100 இருக்குது பாருங்கள். இங்கே மேலேருந்து 3 4 5 6 7 8 9 10, மேலேருந்து கீழே பார்த்தாலும் 3 4 5 6 7 8 9 10. அப்போ ஒரு வரிசைக்கு 10 அப்படின்னா 10, ரெண்டாவது வரிசை 20, மூணாவது வரிசை 30 40 50 60 70 80 90 100ங்களா. அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பின்னம் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன எழுத சொல்லியிருக்காங்க? பின்னம். அப்போ மொத்தம் இதில் எத்தனை சதுரம் இருக்குது அப்படின்னா 100 சதுரம் இருக்குது. அதில் வண்ணம் தீட்டப்பட்டதுக்கு தான் பின்னம் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ வண்ணம் எத்தனை தீட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு 10 சதுரம் வண்ணம் தீட்டிருக்காங்க, ரெண்டாவது ஒன்றில் 10, மூணாவது ஒன்றில் 10ங்களா. அப்போ 30 ஆயிடுச்சுங்களா. அடுத்து நாலாவது ஒன்றில் 7, அஞ்சாவது ஒன்று 7, ஆறாவது ஒன்று 7, ஏழாவது ஒன்று 7ங்களா. அப்போ 30. ஸோ இந்த 7 நாள் என்னது 28ங்களா. அப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 58ன்னு வரும். ஸோ அப்போ பின்னம் என்ன அப்படின்னா 58/100. அப்போ மொத்தமாக 100 சதுரத்தில் 58 சதுரம் என்ன பண்ணியிருக்காங்க? வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு. அப்போ பின்னம் 58/100ங்களா. அடுத்து தசம எண் தசமமாக மாற்றணுங்களா. அப்போ தசமம் என்ன பண்ணுவோம்? 58/100 இருந்துச்சு அப்படின்னா ஸோ மேலே இருக்க என்ன அப்படியே எழுதிப்போம், 58 வகுத்தல் 100 இருக்கு. அப்போ எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? 2 பூஜ்ஜியம் இருக்குன்னா கடைசியில் இந்த 2 இலக்கம் முன்னாடி போய் வச்சுப்போங்களா. அப்போ தசமம் என்ன வரும் அப்படின்னா 0.58ன்னு கிடைக்கும். அப்போ தசமம் 0.58. அடுத்து சதவீதங்களா. அப்போ சதவீதம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பின்னத்தை 100 சதவீதத்தால் வகுப்போங்களா. அப்போ 58 வகுத்தல் 100 × 100 சதவீதம். பின்னம் 58/100. ஸோ சதவீதம் என்னது 100 சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா 100 சதவீதத்தால் வகுப்போம். அப்போ 100 100 வைப்பதில் ஒரு தடவை ஆகிடும், மீதி என்ன இருக்குது? 58. அப்போ இதோட சதவீதம் என்ன அப்படின்னா 58 சதவீதம். பின்னம் 58/100, தசமம் 0.58, சதவீதம் 58 சதவீதம். அடுத்து ரெண்டாவது கேள்வி, ஃபஸ்ட்டு பின்னம் எழுதுவாங்களா. இதுலேயும் மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்குது அப்படின்னு 100 இருக்குது. ஸோ மேலே இருந்து கீழே 100 இருக்குது. இப்போ கலர் அடித்தது மட்டும், கலர் பண்ணது மட்டும் எத்தனைன்னு பார்க்கணுங்களா. ஃபஸ்ட்டு ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா 10மே கலர் பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது ஒன்றில் 4 தான், மூணாவது ஒன்றில் 10மே இதாக இருக்குது, நாலாவது ஒன்றில் 4, அஞ்சாவது ஒன்றில் 10மே இருக்குது, ஆறாவதுல எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கட்டங்கள் கலர் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 5 4ங்களா. ஸோ இப்போ இதை கூட்டுறோம். 10 + 4 14, 14 + 10 24, 24 + 4 28, 28 + 10 38 ஆகிடுங்களா. 38 + 5 43, 43 + 5 48, 48 + 4 சரி 43 + 5 ஃபஸ்ட்லேருந்து நிற்கலாம். 10 20 30, இந்த 5 5 சேர்த்து 10 30 40ங்களா. 40 44 48, 48 ஒரு 4 52ங்களா. இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 × 6, எத்தனை 6 இது பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வருது? மொத்தம் 53. அப்போ கலர் அடிச்சது எத்தனை? 53. 10 14 24 28 38 38 6 பார்த்தோம் அப்படின்னா 44, 44 5 49, 49 + 4 53. அப்போ பின்னம் என்ன ஆயிடுச்சு? 53ன்னு வச்சுங்களா. அடுத்து என்ன எழுதணும்? தசமம் எழுதணும். அப்போ தசமம் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 53 100ஆல் வகுக்கணும். ஸோ நமக்கு வகுத்தல்ல 100 10 100 1000 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கக்கூடிய எண் அப்படியே போட்டு எத்தனை பூஜ்ஜியம் இருக்குன்னு பார்க்கணுங்களா. ஸோ இங்கே எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து என்ன பண்ணுவோம்? 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுப்போம். அப்போ இதோட தசமம் என்ன அப்படின்னா 0.53. அடுத்து சதவீதமாக மாத்திரமா. அப்போ சதவீதம் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம்? பின்னத்தை 100 சதவீதத்தால் பெருக்கும். பின்னம் என்ன? 53/100. சதவீதம் மாற்றணும் என்ன பண்ணுவோம்? பின்னத்தை 100 சதவீதத்தால் பெருக்கும். அப்போ 100 வாய்ப்பாடில் 100 100 அடிபட்டு போயிடும். அப்போ 53 சதவீதம் கிடைக்கும். அப்போ ரெண்டாவது கேள்விக்கு எத்தனை சதவீதம் அப்படின்னா 53 சதவீதம். அடுத்து மூன்றாவது கேள்வி, இதில் ஃபஸ்ட்டு பின்னம் எழுதிக்கலாங்களா. பின்னம் எழுதுகிறோம். இப்போ பின்னம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை இருக்குது நம்ம எண்ணணுங்களா. ஃபஸ்ட்டு ஒன்றில் 1 2 3 4 5 இருக்குது.
ஸோ அதே மாதிரி எத்தனை இருக்குது 5 10 15 20 25 30 35 40 45 50 மொத்தம் எத்தனை கட்டங்கள் இருக்குது 50 கட்டங்கள் இருக்குது. மொத்தம் எத்தனை கட்டங்கள் 50 கட்டங்கள். இது கலர் அடிச்சது எவ்வளோன்னு கேட்குறாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்றில் 3 அடிச்சிருக்காங்க, ரெண்டாவதுல 2, அடுத்ததுல 3 2 3 2 3 2 3 2ங்களா? இதில் கூட்டலாங்களா? அப்போ எத்தனை கலர் பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன்றில் 3 அடிச்சிருக்காங்க, ரெண்டாவதுல 2, 3 + 2 5, 5 + 3 8, 8 + 2 10, 15 20 25. அப்போ பின்னம். ஸோ மொத்தமாக 50 கட்டங்கள் 50 சதுரங்கள் இருக்கு. அதில் 25 என்ன பண்ணியிருக்காங்க? கலர் பண்ணியிருக்காங்க. அப்போ கலர் பண்ணத்தோட பின்னம் தானே கேட்டாங்க. அப்போ 25/50 அப்படின்னு எழுதிடுவோம். அடுத்து என்ன எழுதணும் அப்படின்னா தசமம் எழுதணும். என்ன எழுதணும்? தசமம் எழுதணும். ஸோ தசமம் எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும்? கீழே பை 100 10 அப்படின்னு இருக்கணும். ஸோ இப்போ 25/50 நம்ம 10 மாற்ற முடியுமானா மாற்ற முடியாது. 50 என்னவா மாற்ற முடியாது? 10 மாற்ற முடியாது. 50 100 மாற்றலாம். இப்போ 2ஆல பெருக்குனா அப்போ என்ன ஆகும்? மேலே 50 வந்துடும். 50 × 2 100ன்னு வந்துடுங்களா? இப்போ வகுத்தல் 100ன்னு வந்துருச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? மேலே இருக்க என்ன போட்டுட்டு கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணுங்களா? 2 0 இருக்கு. அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். அப்போ 0.50 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து சதவீதம். சதவீதம் என்ன பண்ணுவோம்? பின்னத்தை 25/50 பெருக்கல் 100% போடுவாங்களா? ஸோ 50 போடல, ஓர் 50 50 2 தடவை என்னது 100ன்னு வந்துடும். அப்போ 25 பெருக்கல் 2% வரும். ஸோ 25 2ஆல பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? 50. அப்போ இதோட சதவீதம் எத்தனை சதவீதம் அப்படின்னா 50%. 4வது கேள்வி. ஸோ இதில் மொத்தம் எத்தனை இது இருக்குன்னு பார்ப்பாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்? மொத்தம் எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5. ஒரு வரிசைக்கு 5 இருக்கு. ரெண்டாவது வரிசை 10,000 15 20 25. அப்போ மொத்தமாக எத்தனை சதுரம் இருக்கு? 25 சதுரம் இருக்கு. இதில் எத்தனை கலர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்றில் 3, ரெண்டாவது ஒன்றில் 4, மூணாவது ஒன்றில் 5, அடுத்து 2, அடுத்து 3ங்களா? ஸோ 3 4 7, 7 + 5 12, 12 + 2 14, 14 + 3 17. அப்போது மொத்தமாக 25 சதுரங்களில் 17 சதுரங்கள் என்ன பண்ணியிருக்காங்க? கலர் பண்ணியிருக்காங்க. அப்போ 17/25 வந்துச்சுங்களா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தசமம் கண்டுபிடிக்கணும். அப்போ 17/25 நமக்கு தசமமாக இருக்கும்போது கீழே வகுத்தல 10 100 1000 இருந்தால் தானே ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே 25 இருக்கு. அப்போ 25 நம்ம 100 மாற்ற முடியுமா? 10 மாற்ற முடியுமானா ஒரு 25 தான் வரும். அப்போ அடுத்து என்னது? 10 மாற்ற முடியாது. அடுத்து 100க்கு போகணும். 100 பார்த்தோம் அப்படின்னா 25 பெருக்கல் 4 என்ன ஆகிடும்? 100 ஆயிரும். அதே மாதிரி 17 பெருக்கல் 4 வந்து நமக்கு 68, 25 பெருக்கல் 4 வந்து 100. ஸோ இப்போ என்ன இருக்குது? வகுத்தல் 100 இருந்துச்சு அப்படின்னா மேலே என்ன இருக்கோ அப்படியே போட்டுப்போம். கீழே எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம் நடுப்பில் வச்சுப்போங்களா? அப்போ இதோட தசமம் என்ன அப்படின்னா 0.68. அடுத்து வந்து சதவீதம்ங்களா? சதவீதம் என்ன பண்ணுவோம்? பின்னத்தை அப்படியே எழுதுவோம். பின்னம் என்ன? 17/25. அதெல்லாம் 100 வகுப்போங்களா? 100% வகுப்போம். ஸோ இப்போ 25 வாய்ப்பாடில் 100 வருமா அப்படின்னா வரும். ஒரு 25 4 தடவை என்னது நமக்கு 100. அப்போ 17 மீதி என்ன இருக்குது? 17 × 4 இருக்குங்களா? அப்போ 17 × 4 சதவீதம் இருக்கும். அப்போ என்ன வரும்? 17ஓட 4 பெருக்கணும் அப்படின்னா 68%. இதோட பின்னம் 17/25. தசமம் வந்து 0.68. சதவீதம் வந்து 68%. அடுத்த 5வது கேள்வி. ஃபர்ஸ்ட் பின்னம் எழுதுவாங்களா? பின்னம் தெரியணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை சதுரம் இருக்குன்னு எண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்றில் 1 2 3 4 5 இருக்கு. 5 10 15 20 25 30. அப்போ மொத்தமாக எத்தனை சதுரங்கள் இருக்கு? 6 வரிசையில் 30 சதுரங்கள் இருக்கு. இப்போ மேலே என்ன பண்ணோம்? எத்தனை கலர் அடிச்சிருக்காங்கன்னு எழுதணுங்களா? முதல் வரிசையில் 1 தான், ரெண்டாவது வரிசையில் 2, மூணாவது வரிசையில் 3, நாலாவது வரிசையில் 4, அஞ்சாவது வரிசையில் 5மே கலர் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன வரும்? 1 + 2 3 ஆயிடும். 3 + 3 6, 6 + 4 10, 10 + 5 15. அப்போ பின்னம் வந்து என்ன வருது? 15/30 அப்படின்னு கிடைக்குது. பின்னம் என்ன கிடைக்குது? 15/30 கிடைக்குதா? அப்போ தசமம். ஸோ தசமம் அப்படிங்கும் போது என்ன ஆகும்? 15/30 நம்ம 100 10 100 1000 மாற்ற முடியுமான்னு பார்க்கணும் கீழே இருக்கக்கூடிய பகுதியை. ஆனால் 3 வாய்ப்பில் என்ன வராது? 10 வராது, 100 வராது, 1000 வராது. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 15 30 ஒரே வாய்ப்பாடில் வரும். 1 15 15 2 15 30ங்களா? அப்போ 1/2ன்னு வருது. இப்போ இது என்ன பண்ணுறோம்? 2ஆல் 1 வகுக்கிறோம். கீழே இருக்க எண்ணால் தானே மேலே இருக்க என்ன வகுப்போம்? அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் 1 வராது. இங்கே புள்ளி வச்சு ஒரு 0 போட்டுக்கிறோம். அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் 2 5 10 அப்படின்னு கிடைக்குது. புள்ளிக்கு முன்னாடி எதுவுமே என்ன 0 போட்டுப்போங்களா? அப்போ தசமம் என்ன அப்படின்னா 0.5. தசமம் என்ன அப்படின்னா 0.5. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? சதவீதம் கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ சதவீதம் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்? பின்னத்தை 100ஆல் பெருக்கும். அப்போ பின்னம் பெருக்கல்
100%ங்களா? இங்கே இருக்க ஒரு பூஜ்ஜியமும் இங்கே இருக்க ஒரு பூஜ்ஜியமும் போயிடும். மீதி என்ன இருக்கும்? 15/3 பெருக்கல் 10% இருக்குங்களா? 15/3 பெருக்கல் 10%. ஸோ என்னாகாது? 3ஆம் வாய்ப்பாட்டில் 10 வராது, 15 வரும். ஓர் 3 3, 5 3 5ன்னு வருங்களா? மீதி என்ன இருக்குது? 5×10% இருக்குது. 5×10 என்னது? 50%. அப்போ இதோட சதவீதம் என்ன? 50% தான் சரியான விடை. அடுத்து 2வது கேள்வி. ஒரு சதுரங்க அட்டையின் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சதுரங்க அட்டையோட படம் என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதத்தை கண்டறியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. படம் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பின்னம் கண்டுபிடிச்சாலும் சதுரங்களோட சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப வெள்ளை நிற சதுரங்களோட சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதம் என்னன்னு கேக்குறாங்க. சதுரங்க காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதம் என்ன, காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதம் என்னன்னு கேக்குறாங்களா? அப்ப வெள்ளை நிறத்துல மொத்தம் எத்தனை இருக்குன்னு எண்ணிக்கணும், சாம்பல் நிறத்துல எத்தனை இருக்குன்னு எண்ணிக்கணும், காய்கள் எத்தனை இருக்குன்னு எண்ணிக்கணும், காய்கள் எத்தனை இல்லைங்கிறத எண்ணிக்கணும். மொத்தமா இந்த இதுல சதுரங்க அட்டையோட படத்துல எத்தனை சதுரம் இருக்கு அப்படிங்கறத எண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மொத்த சதுரங்கள் எழுதிக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? மொத்த சதுரங்கள். மொத்த சதுரங்கள் எவ்வளோ அப்படின்னா, ஒரு வரிசைக்கு 8 இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 8 சதுரங்கள் இருக்கு. மொத்தம் எத்தனை வரிசை இருக்கு? 8 வரிசை இருக்கு. அப்போ 8 8 64. அப்போ மொத்தமா எத்தனை சதுரங்கள் இருக்கு? 64ங்களா? அடுத்து வெள்ளை நிறம். வெள்ளை நிற சதுரங்கள். வெள்ளை நிற சதுரங்கள் வந்து வெள்ளை கலர் கோடு போட்டிருக்க இல்லைங்களா? அது எத்தனை அப்படின்னா, ஒரு வரிசைக்கு 4 இருக்கு. அப்போ ஒரு வரிசை 4 8 12 16 எல்லா வரிசையிலும் பார்த்தீங்கன்னா 4 4 தான் இருக்கும், மாறி மாறி இருக்கும். 4 8 12 16 20 24 28 32. அப்போ வெள்ளை நிற சதுரங்கள் எவ்வளோ? 32. சாம்பல் நிறங்கிறது எந்த கோடுமே போடாம கருப்பு கலர்ல இருக்கு இல்லையா? அதுதான். அப்ப சாம்பல் நிற சதுரங்கள் எவ்வளோ அப்படின்னா, அதுவும் ஒரு வரிசைக்கு எத்தனை இருக்கு? 1 2 3 4 4 இருக்கு. அப்போ மொத்தம் 8 வரிசை. 4 8 32ங்களா? அப்போ வெள்ளை கலர் சாம்பல் நிற சதுரங்களும் 32 இருக்கு. அடுத்து காய்கள் உள்ள சதுரங்கள். காய்கள் உள்ள சதுரங்கள் தெரியணுங்களா? காய்கள் உள்ள சதுரங்கள். காய்கள் இருக்கிறத நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த பச்சை கலர்ல புள்ளி வச்சிருக்கு இல்லைங்களா? அதுதான் காய்கள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் 1 2 இருக்கு. அடுத்து 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. அப்போ காய்கள் உள்ள சதுரங்கள் எவ்வளோ? 20ங்களா? அப்ப காய்கள் இல்லாத சதுரங்கள். ஏன்னா இதெல்லாம் தெரியணும் நமக்கு. காய்கள் இல்லாத சதுரங்கள். காய்கள் எத்தனை இல்லை அப்படின்னா, மொத்தமா 64ல 20 காய்கள் இருந்துச்சு அப்படின்னா மீதி எத்தனையில காய்கள் இருக்காது? 44. ஏன்னா 44ஓட 20 கூட்டணும் அப்படின்னா 64 கிடைச்சிருங்களா? அப்போ காய்கள் இல்லாத சதுரங்கள் 44. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கேட்குறாங்க? வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதம் கேட்குறாங்களா? ஃபர்ஸ்ட் வெள்ளை நிற சதுரங்களின் வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதம். அப்போ வெள்ளை நிற சதவீதம் வேணும் அப்படின்னா பின்னம் வேணும். அப்போ பின்னம் என்ன? வெள்ளை வந்து 32, மொத்தம் 64, சதவீதம் மாத்தினா 100% பெருக்குவோங்களா? ஸோ அப்போ 32/64 பெருக்கல் 100ன்னு கிடைச்சிடும். 32/64 பெருக்கல் 100ங்களா? ஸோ 32 ஆயிப்போல ஒரு 32 32 2 32 என்ன ஆயிடும்? நமக்கு 64ன்னு கிடைச்சிடும். அப்போ 1/2 பெருக்கல் 100% இருக்கு. ஸோ 2 ஆயிப்போல ஓர் 2 2 50 × 2 100ன்னு வந்துருமா? அப்போ இதோட சதவீதம் வெள்ளை நிறம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 50%. ஸோ அப்போ வெள்ளை நிற சதுரங்களின் சதவீதம் எவ்வளோ? 50. அடுத்து 2வது கேள்வி. சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதம் கண்டுபிடிக்கணுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் பின்னம் எழுதணும். சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதம் நமக்கு தெரியும். மொத்தம் 64 சதுரங்கள் இருக்கு. அதில் சாம்பல் நிறத்தில் எத்தனை இருக்குன்னு நம்ம எழுதிருக்கோங்க? சாம்பல் நிறத்தில் 32. அப்போ 32/64 போட்டுப்போங்களா? 32/64 சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா 100% பெருக்குவோங்களா? அதே சேம் தான். 32 போல ஒரு 32 32 2 32 64. அப்போ 1/2 × 100%. ஸோ அடுத்து 2 போல ஒரு 2 2 50 × 2. அப்போ சாம்பல் நிற சதுரங்களின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 50 தான். வெள்ளை கலரும் 50 தான், சாம்பல் நிறமும் 50 தான். அடுத்து 3வது என்ன அப்படின்னா காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதம். காய்கள் உள்ள
சதுரங்களின் சதவீதமுங்களா? அப்போது காய்கள் எத்தனை இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா 20 இருந்ததுன்னு பார்த்தோம். மொத்தம் எத்தனை சதுரம்? 64. அதில் காய்கள் உள்ளது என்ன? 20. அப்போ சதவீதம் மாற்றணும், பெருக்கல் 100% போடணுங்களா? ஸோ இப்போ 20 64 ஒரே வாய்ப்பாடில் வருமானா வரும். எந்த வாய்ப்பாடில் அப்படின்னா 10 வாய்ப்பாடில் இது 10 தடவை, சாரி 2 வாய்ப்பாடில் 10 தடவை 20 வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 32 தடவை வரும். மறுபடியும் 10 32 ஒரே வாய்ப்பாடில் வருமானா வரும். ஸோ 2 வாய்ப்பாடில் இது 5 தடவை 10, இது எத்தனை தடவை? 16 தடவை 32ன்னு வரும். ஸோ மீதி என்ன இருக்குது? 5/16 பெருக்கல் 100% இருக்குங்களா? இப்போ 16ம் 100ம் ஒரே வாய்ப்பாடில் வருமானா வரும். எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டாவது வாய்ப்பாடில் வரும். ஸோ 8 தடவை 16, இது வந்து 50 தடவை. அதே மாதிரி 8ம் 50 ஒரே வாய்ப்பாடில் வரணும். அதே 2 வாய்ப்பாடில் இது 4 தடவை, இது 25 தடவை வருங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது? 5 பெருக்கல் 25/4% இருக்கு. 5 பெருக்கல் 25 எவ்வளோ அப்படின்னா 125. அப்போ 125/4% வரும். இப்போ 4ஆல் என்ன பண்ண போகிறோம்? 125 வகுக்க போகிறோம். ஸோ அப்போ 4 3 12 0 ஆகிடும். இந்த 5 கீழே இருக்கிறோம். 4 1 4, மீதி 1. இப்போ எப்படி எழுதுவோம்? ஈவு மீதி பை வகுக்கும் என்னங்களா? அப்போ ஈவு என்ன? நமக்கு ஈவுங்கிறது மேலே இருக்கிறது 31. மீதி என்ன? 1 பை வகுக்கும் என்ன? 4. ஸோ அப்போ சதவீதமாக மாற்றும் போது நமக்கு என்ன கிடைக்குது? 31 1/4%. ஸோ அப்போ காய்கள் உள்ள சதுரங்களின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னா 31 1/4%. அடுத்து காய்கள் இல்லாதது கண்டுபிடிக்கணுங்களா? 4வது கேள்வினா காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதங்களா? காய்கள் இல்லாத சதுரங்களின் சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போது ஈக்குவல் டு நம்ம காய்கள் இல்லாத எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 44 பை மொத்தம் எவ்வளோ? 64. சதவீதமாக மாற்றோம்னா பெருக்கல் 100% போடுவாங்களா? அப்போ 44 64 ஒரே வாய்ப்பாடில் வருமானா வரும். 2 வாய்ப்பாடில் இது 22 தடவை, இது பார்த்தோம் அப்படின்னா 32 தடவை. மறுபடியும் 22 32, அதே 2 வாய்ப்பாடில் 11 தடவை, இது பார்த்தோம் அப்படின்னா 16 தடவை. ஸோ அடுத்து மீதி என்ன இருக்குது? 11/16 பெருக்கல் 100% இருக்குது. இப்போ 16 100 ஒரே வாய்ப்பாடில் வரும். இது 2 வாய்ப்பாடில் 8 தடவை, இது 50 தடவை. மறுபடியும் 2 வாய்ப்பாடில் இது 4 தடவை, இது 25 தடவை. அப்போ மீதி என்ன இருக்குது? 11 பெருக்கல் 25/4% இருக்குங்களா? அப்போ 25 11 பெருக்கிறோம். அப்போ என்ன வரும்? 1 5 5 1 2 2 1 5 5 1 2 2 5 7 2. அப்போ என்ன கிடைக்குது? 275 வகுத்தல் 4% இருக்குங்களா? அப்போ 275 என்ன பண்ணணும்? 4ஆல் வகுக்கணும். அப்போ 4ஆல் 275 வகுக்கிறோம். 4 6 24, மீதி 3, 5 கீழே இருக்கிறோம். 8 4 32, மீதி 3ங்களா? ஸோ எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு மேலே ஈவு எழுதிப்போம். ஈவு வந்து 68, மீதி வந்து 3, வகுக்கும் எண் வந்து 4. அப்போ 68 3/4%. அப்போ காய்கள் இல்லாத என்னது? காய்கள் இல்லாத சதுரங்களின் எண்ணிக்கை வந்து 68 3/4% தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 3வது கேள்வி, ஒரு கட்டப்பலகையின் டாட்போர்ட் படம் கொடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளை நிற பகுதிகளின் சதவீதத்தையும் கருப்பு நிற பகுதிகளின் சதவீதத்தையும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஒரு கட்டப்பலகை டாட்போர்ட் படம் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை வெள்ளை நிறத்தில் இருக்க பகுதியோட சதவீதம் என்ன, கருப்பு நிறத்தில் இருக்க பகுதியோட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்களா? இதான் அந்த படம். இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வெள்ளை கலர் கோடு போட்டிருக்கிறது வெள்ளை கலர் பகுதி. ஸோ கோடு போடாமல் இருக்கிறது வந்து கருப்பு கலர் பகுதி. முன்ன கட்டப்பலகையின் பகுதிகள் மொத்தம் எவ்வளோ அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஸோ கொடுக்கப்பட்டுள்ள கட்ட பலகையின் பகுதிகள் மேலே நமக்கு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க? 1லேருந்து 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்தமாக இதில் எத்தனை பகுதிகள் இருக்குது அப்படின்னா 20 பகுதிகள் இருக்குது. என்ன 20 1 18 4 இருக்கு இல்லைங்களா? மொத்தமாக எத்தனை பகுதிகள் இருக்குது? 20 பகுதிகள் இருக்குது. இதில் வெள்ளை நிறம் என்ன அப்படின்னா 1 விட்டு 1 இருக்குங்களா? ஸோ வெள்ளை நிறம் மட்டும் என்ன அப்படின்னா மொத்தம் 10 பகுதி இருக்குது. வெள்ளை நிறம் மட்டும் எது? 10 பகுதி இருக்குது. எந்தெந்த பகுதி? 1 4 6 15 17 19 16 11 9 5 இதெல்லாமே என்னது? வெள்ளை நிற பகுதி. வெள்ளை நிற பகுதி நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10 பகுதி இருக்குது. அதே மாதிரி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கருப்பு நிற பகுதி எவ்வளோன்னு தெரியணும். ஸோ கருப்பு நிற பகுதி நமக்கு என்ன இருக்குது? கருப்பு நிற பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா 20 இருக்குது, 18
13, 10, 2, 3, 7, 8, 14, 12, 20 இருக்குங்களா? அப்போ கருப்பு நிற பகுதி நமக்கு எத்தனை இருக்கு? 10 இருக்கு. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, வெள்ளை நிற பகுதியோட சதவீதம் என்ன, கருப்பு நிற பகுதியோட சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வெள்ளை நிற பகுதி சதவீதம் கண்டுபிடிச்சிக்கலாங்களா? அப்போ வெள்ளை நிற பகுதியின் சதவீதம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பின்னம் தெரியணுங்களா? பின்னம் தெரியணும். பின்னம் எப்படி எழுதுவோம்? பின்னம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பகுதி இருக்கு? 20 பகுதியில் வெள்ளை எவ்வளோ? 10. அப்போ 10/20 பெருக்கல் சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா 100% பெருக்குவாங்களா? ஸோ 20 வாய்ப்பாடில் ஒரு 20 இது வந்து எத்தனை தடவை அப்படின்னா 50. அப்போ மீதி என்ன இருக்கும்? 50 தடவை இல்லை 5 தடவை. 20 வாய்ப்பாடில் 100 எத்தனை தடவை அப்படின்னா 5 தடவை. அப்போ 10x5% வரும். 10x5 என்னது? 50%. அப்போ வெள்ளை நிற பகுதியின் சதவீதம் என்ன அப்படின்னா 50%. அதே மாதிரி இப்போ கருப்பு நிற பகுதியின் சதவீதம் கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ கருப்பு நிற பகுதியின் சதவீதம், கருப்பு நிற பகுதி சதவீதம் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பின்னம் எழுதணும். மொத்தம் 20 பகுதி இருக்கு. அதில் கருப்பு நிறம் எவ்வளோ? 10% மாற்றணும் அப்படின்னா பெருக்கல் 100% போடுவாங்களா? அதே 20 வாய்ப்பாடில் ஒரு 20 5 தடவை என்ன வரும்? நமக்கு 100 வரும். அப்போ மீதி என்ன இருக்கும்? 10x5% இருக்கும். ஸோ 10 பெருக்கல் 5% என்னது? 50%. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஃபர்ஸ்ட் கேள்வி வெள்ளை நிற பகுதியின் சதவீதமும் 50% தான். ரெண்டாவது கேள்வி கருப்பு நிற பகுதியின் சதவீதமும் என்னது? 50% தான். அடுத்த நான்காவது கேள்வி, கீழ் பின்வரும் ஒவ்வொரு பின்னத்தையும் சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பின்னத்தையும் நம்ம என்னவா மாற்றுறோம்? சதவீதமாக மாற்றுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ சதவீதமாக மாற்றணும் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க பின்னத்தை 100% பெருக்குவோங்களா? அப்போ 100% பெருக்கிறோம். ஸோ 50வது வாய்ப்பாடில் ஓர் 50 50 2 50 என்னது? நமக்கு 100ன்னு வந்துடும். அப்போ 36 பெருக்கல் 2 கண்டுபிடிக்கணுங்களா? 6 2 12 மீதி 1 3 2 6 + 1 7. அப்போ இதோட சதவீதம் என்ன அப்படின்னா 72%. அப்போ பின்ன 36/50 சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா 72%. ரெண்டாவது கேள்வி 81/30ங்களா? அப்போ இது சதவீதமாக மாற்றணும். பின்னத்தை சதவீதம் மாற்றணும் என்ன பண்ணும்? பெருக்கல் 100% போடுவாங்களா? 30 100 ஒரே வாய்ப்பாடில் வராது. ஆனால் 0 0 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 3 81 ஒரே வாய்ப்பாடில் வரும். ஸோ 3 81 என்ன வாய்ப்பாடில் வரும் அப்படின்னா 3 வாய்ப்பாடில் 3 2 6 மீதி 2 1 கீழே இறக்கணும் அப்படின்னா 7 தடவை என்னது? 21 வருங்களா? ஸோ அப்போ 3 வாய்ப்பாடில் ஒரு 3 3 27 தடவை 81 வருது. மீதி என்ன இருக்கு? 27 பெருக்கல் 10% இருக்கு. 27 பெருக்கல் 10 என்னது? 270% வந்துடும். ஸோ 270%. அடுத்து மூன்றாவது கேள்வி 42/56 இந்த பின்னத்தை சதவீதம் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ பெருக்கல் 100% போடுவாங்களா? பெருக்கல் 100% அப்படின்னு போடுவோம். இப்போ 42/56 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 2 வாய்ப்பாடில் வரும். ஸோ 2 வாய்ப்பாடில் எத்தனை தடவை அப்படின்னா இது 21 தடவை. இது பார்த்தோம் அப்படின்னா 28 தடவைங்களா? ஸோ 21 28 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 7 வாய்ப்பாடில் வரும். 7 3 21 7 4 என்னது? 28. அப்போ 3/4 பெருக்கல் 100% இருக்கும். ஸோ 4 100 ஒரே வாய்ப்பாடில் வருமானா வரும். 4 வாய்ப்பாடில் ஒரு 4 4 இது என்னது? 25 தடவை நமக்கு 100 வரும். அப்போ மீதி என்ன இருக்கு? 3 பெருக்கல் 25% இருக்கு. அப்போ 3 பெருக்கல் 25 என்ன அப்படின்னா 5 மீதி 1 6 + 1 7. அப்போ 75%. அப்போ 42/56 நம்ம சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா 75% கிடைக்குது. அடுத்து நாலாவது கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னா கலப்பு பின்னமா இருக்கு. எப்படி இருக்கு? கலப்பு பின்னமா இருக்கு. அப்போ கலப்பு பின்ன தகா பின்னமா மாற்றி அப்புறம் தானே சதவீதமாக மாற்றுவோம். அப்போ என்ன இது முழு எண்ணு சொல்லியிருக்கோம், இது தொகுதின்னு சொல்லியிருக்கோம், இது கீழே இருக்க பகுதின்னு சொல்லியிருக்கோங்களா? முழு எண்ணோட பகுதியை பெருக்கி பிராக்கெட் போட்டு ப்ளஸ் தொகுதியை கூட்டி வகுத்தல் பகுதின்னு எழுதுவோங்களா? அப்போ முழு எண் 2 பெருக்கல் பகுதி என்ன 4 ப்ளஸ் தொகுதி என்ன 1 பை பகுதி. அப்போ 2 4 என்னது? பிராக்கெட்டில் இருக்க ஃபர்ஸ்ட் பெருக்கிறோம். 2 4 8 ப்ளஸ் 1/4 அப்படியே எழுதிக்கிறோம். 8 + 1 9/4. அப்போது கலப்பு பின்னத்தை என்னவா மாற்றிட்டோம்? நம்ம தகா பின்னமாக மாற்றியாச்சு. இப்போ சதவீதமாக மாற்றணுங்களா? இந்த 9/4ஓட இந்த பின்னத்தை சதவீதம் மாற்றினா பெருக்கல் 100% போடுவாங்களா? 4 வாய்ப்பாடில் ஒரு 4 25 தடவை என்ன வரும்? 100 வரும். அப்போ மீதி என்ன இருக்கும்? 9 25% வரும். இப்போ 25ஓட 9 பெருக்கிறோம். 9 5 45க்கு 5 மீதி 4 9 2 18 18 + 4 22. அப்போ எவ்வளோ வருது அப்படின்னா 225%. அப்போ 2 1/4 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னா 225%.
ஐந்தாவது கேள்வி அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், கலப்பு பின்ன தகா பின்னமாக மாற்றிப்போங்களா. 1ஓட 5 பெருக்கி ப்ராக்கெட் போட்டு ப்ளஸ் மேலே இருக்கிறத கூட்டிட்டு வகுத்தல் கீழே இருக்க எண்ணு போட்டுப்போம். அடுத்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத பெருக்கணுங்களா. 1 × 5 5 ப்ளஸ் 3/5 5 3 8/5ன்னு கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணியாச்சு, கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிட்டோம். சதவீதமாக மாற்றினது என்ன பண்ணும், 100ஆல் வகுக்கணுங்களா. 5 ஓர் 5 5 20 என்ன வரும், நமக்கு 100 கிடைச்சிடும். அப்போ மீதி என்ன இருக்குது, 8 × 20% இருக்குது. 8 × 20 எவ்வளோ அப்படின்னா 160%. அப்போ 1 3/5 நம்ம சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா 160%ன்னு வருது. அடுத்த ஐந்தாவது கேள்வி, அன்பு ஒரு தேர்வில் 500க்கு 436 மதிப்பெண்கள் பெற்றார் எனில் அவர் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதத்தை கூறுக அப்படின்னு கொடுத்தாங்களாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அன்பு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருங்களா, ஒரு தேர்வில் வந்து தேர்வுக்கு எத்தனை மார்க்கு, 500 மார்க். 500 மார்க்கு 436 மார்க் வாங்கிட்டாருங்களாம். அவர் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதத்தை கூறுகன்னு கொடுத்துட்டாங்களா. ஃபஸ்ட்டு பின்னம் எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பின்னம் எழுதணும். பின்னம் எழுதணும் அப்படின்னா மொத்த மார்க் என்ன, 500, அதை கீழே போட்டுக்கணும். அவர் எடுத்த மார்க் என்ன, 436, அது மேலே போட்டுக்கிறோம். பின்னம் எழுதியாச்சுங்களா. ஸோ பெற்ற மதிப்பெண்களின் சதவீதத்தை கூறுகன்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ மதிப்பெண்களின் சதவீதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ மதிப்பெண்களின் சதவீதம் ஈக்குவல் டு பின்னத்தோட என்ன பண்ணுவோம், 100% பெருக்குவோங்களா. பின்னம் பெருக்கல் 100%. ஸோ 500 பார்த்தீங்க அப்படின்னா 100 வாய்ப்பாடில் 5 தடவை, இது எத்தனை தடவை, ஒரு தடவைங்களா. அப்போ மீதி என்ன இருக்கும், 436/5% இருக்கு. 436/5% இருக்குங்களா. இப்போ 436 என்ன பண்ணோம், 5ஆல் வகுக்கணும். 436 5ஆல் வகுக்கிறோம். அப்போ என்ன வரும், 5 8 40, மீதி 3, இந்த 6 கீழே இருக்கிறோம். ஸோ இந்த 6 கீழே இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7 5 35ன்னு கிடைச்சிரும். மீதி 1 இருக்கும். ஸோ புள்ளி வச்சுக்கிறோம். 5 1 வராது. அப்போ புள்ளி வச்சதுனால ஒரு 0 போட்டுக்கிறோம். 2 10 அப்படின்னு கிடைச்சிருங்களா. ஸோ இப்போ எவ்வளோ வருது, 87.2%. 87.2% கிடைச்சிருக்குங்களா. அப்போ தேர்ஃபோர் மதிப்பெண்களின் சதவீதம், அதான கேள்வியில் கேட்டிருந்தாங்க. அவர் எடுத்த மதிப்பெண்களின் 100%க்கு எவ்வளோ எடுத்திருக்கிறாரு, மதிப்பெண்களின் சதவீதம் ஈக்குவல் டு 87.2% வாங்கியிருக்காங்க. ஆறாவது கேள்வி, பின்வரும் ஒவ்வொரு சதவீதத்தையும் பின்னமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஒவ்வொரு சதவீதத்தையும் நம்ம என்னவா மாற்றணும், பின்னமாக மாற்றணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1% அப்படின்னா என்ன எழுதுவோம், 1/100ன்னு எழுதுவோன்னு பார்த்தோங்களா. 5% அப்படின்னா என்ன எழுதுவோம், 5/100ன்னு எழுதுவோன்னு பார்த்தோங்களா. 21% இருக்குது. அப்போ எப்படி எழுதணும், 21/100ன்னு எழுதணும். அப்போ 21% எதுக்கு சமம் அப்படின்னா 21/100க்கு சமம். ஸோ 21/100 அப்படிங்கிறது 21 100 என்ன ஆகுது, ஒரே வாய்ப்பாட்டில் வராது. ஸோ அதனால் அப்படியே விட்டுறோம். ஒருவேளை ஒரே வாய்ப்பாட்டில் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அதை சிம்பிளிஃபை பண்ணி போடணும். அடுத்து 93.1% இருக்குங்களா. அதை நம்ம என்ன பண்ணுறோம், பின்னமாக மாற்றணும் அப்படின்னா வகுத்தல் பை 100ன்னு போடுவாங்களா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன்று எப்படி இருக்குது, 93.1 வகுத்தல் 100ன்னு இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஸோ கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ வகுத்தல் 10 போட்டுப்போங்களா. இங்கே 100 கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 931/10 அப்படியே இருக்குது. இந்த ரெண்டாவது வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாம் மாத்திரம் என்ன வரும், 1/100ன்னு வந்துடுங்களா. அப்போ 931 1ஆல் பெருக்கும்போது 931 வரும். 100 × 10 × 100 வந்து 1000ன்னு வந்துடும். அப்போ 931 1000 என்ன ஆகாது, ஒரே வாய்ப்பாட்டில் வராது. ஸோ இதோட ஆன்சர் இதுதான். அப்போ 93.1% நம்ம பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 931/1000 கிடைக்குது. மூன்றாவது கேள்வி, 151% கொடுத்துருக்காங்களா. அப்போ எப்படி எழுதுவோம், 151 வகுத்தல் 100ன்னு எழுதுவோம். ஸோ 151 100 என்ன ஆகாது, ஒரே வாய்ப்பாட்டில் வராது. அப்போ இதோட விடை அவ்வளோதான். அடுத்து நான்காவது கேள்வி, 65% இருக்கா. அப்போ 65/100ன்னு எழுதுவாங்களா. 65 100 5 வாய்ப்பாட்டில் வரும். 5 வாய்ப்பாட்டில் எத்தனை தடவை வரும், இது 13 தடவை. இது பார்த்தோம் அப்படின்னா 20 தடவை. ஸோ அப்போ என்ன ஆகுது, 13/20 வருது. ஒரே வாய்ப்பாட்டில் மேலே இருக்க தொகுதியில் இருக்குது பகுதியில் இருக்குது ஒரே வாய்ப்பாட்டில் வந்துச்சு அப்படின்னா அடித்து எழுதணும். ஒருவேளை ஒரே வாய்ப்பாட்டில் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஆன்சர் முடிஞ்சது. அடுத்து ஐந்தாவது கேள்வி, 0.64ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 0.64 சதவீதத்துக்கு என்ன பண்ணுவோம், வகுத்தல் 100ன்னு போட்டுப்போங்களா. எப்படி எழுதுவோம், 0.64 வகுத்தல் 100ன்னு எழுதிப்போம். இது என்ன இருக்குது, 0.64 கடைசிட்டு 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதும்போது வகுத்தல் 100ன்னு வந்துடுங்களா.
வகுத்தல் இங்கேயும் 100, கீழே எது மேலேனா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ஃபர்ஸ்ட் இருக்க 64/100 அப்படியே போட்டுப்போம். இந்த ரெண்டாவது இருக்கிறது என்னது, வகுத்தல் இருக்கிறது பெருக்கலாம் மாற்றினா 1/100ன்னு வந்துடுங்களா. அப்போ 64 வகுத்தல் 100 × 100 என்ன ஆகிடும், நமக்கு 100 × 100 10,000 அப்படின்னு வரும். ஸோ 64 10,000 ஒரே வேப்பாட்டில் வருமா அப்படின்னா வரும். ரெண்டாவது பாட்டில் இது 3 தடவை, இது 2 தடவை. இது பார்த்தோம் அப்படின்னா 10 வந்து 2 தடவை, 3 0 அப்படியே வந்துருங்களா. மறுபடியும் ரெண்டாவது பாட்டில் இது 1 தடவை, 12 வந்து 6 தடவை வரும். ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1000 கிடைச்சிருங்களா. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுவும் ரெண்டாவது பாட்டில் வருமா அப்படின்னா, ஸோ இது 8 தடவை வரும், இது எத்தனை தடவை, 5 தடவை 10 500ன்னு வந்துடும். மறுபடியும் ரெண்டாவது பாட்டில் இது 4 தடவை. இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன எத்தனை தடவை வரும் அப்படின்னா 2 தடவை 4, ஸோ 10 250 அப்படின்னு கிடைக்குது. மிஸ்டேக் பண்ணிட்டு பாருங்க, ரெண்டாவது பாட்டில் போடும்போது 5000 வரும், 5000 வரும். அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 தடவை 2500ன்னு வந்துடும். இங்கே 2500ன்னு வரும். மறுபடியும் ரெண்டாவது பாட்டில் போடும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், 1 தடவை 2 தடவை 4, ஸோ 5 கிடைக்கும். மறுபடியும் ரெண்டாவது பாட்டில் போடும்போது 6 2 5. ஸோ அப்போ என்ன கிடைக்குது, 4/625ன்னு கிடைக்குது. அப்போ 0.64% நம்ம பின்னமாக மாற்றுறோம் அப்படின்னா 4/625ன்னு கிடைக்குது. இந்த 4/625 ஒரே பாட்டில் வருமானம் வராது. ஸோ அப்போ இதோட விடை முடிஞ்சது. 7வது கேள்வி, இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினார், அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்குறாங்களா. இனியன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, 5 டசன் முட்டை வாங்குறாரு. ஒரு டசனில் எத்தனை முட்டை இருக்கும் அப்படின்னா நமக்கு 12 முட்டை இருக்கும். ஒரு டசன் அப்படின்னா என்னது, 12. அப்போது 5 டசன் முட்டை, 5 டசன் முட்டைகள் வாங்கினாருங்களா. ஸோ 5 டசன் முட்டைகள் வாங்கினார் அப்படின்னா 5 × 12 என்ன, 60. அப்போ 60 முட்டைகள் இருக்குது. மொத்தமாக எத்தனை முட்டைகள், 60 முட்டைகள். புரியுதா, ஒரு டசன் அப்படின்னா 12 முட்டை இருக்கும். அவர் 5 டசன் வாங்குறாரு. அப்போ 5 × 12 எவ்வளோ, 60 முட்டைகள் இருக்கு. அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால், எத்தனை முட்டைகள் கெட்டுருச்சு, 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்களா. அப்போ கெட்ட முட்டைகளின் எண்ணிக்கை என்னது, கெட்ட முட்டைகளின் எண்ணிக்கை நமக்கு தெரியணும். எத்தனை அப்படின்னா 10. அடுத்து நல்ல முட்டைகளின் எண்ணிக்கை இதில் இருந்து தானே கண்டுபிடிக்க முடியும். ஸோ மொத்த முட்டைகள் 60ன்னு தெரியும், அதில் கெட்டு போனது 10ன்னு தெரியும். அப்போ 60ல் 10 போயிடுச்சு அப்படின்னா நல்ல முட்டைகள் எத்தனை இருக்கும், 50 இருக்கும். அப்போ நல்ல முட்டைகளின் எண்ணிக்கை = 50ன்னு வந்துடும். சதவீதமாக மாற்றினா பின்னம் தெரியணுங்களா. அப்போ பின்னம் இதோட சதவீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, நல்ல முட்டைகள் அப்படின்ட்டாங்க. அப்போ நல்ல முட்டைகள் என்ன, 50, மொத்த முட்டைகள் 60. அப்போ 50/60ன்னு வந்துடுங்களா. அப்போ நல்ல முட்டைகளின் சதவீதம், இப்போ என்ன கேட்குறாங்க, நல்ல முட்டைகளின் சதவீதம் கேட்டிருக்காங்களா. அப்போ நல்ல முட்டைகளின் சதவீதம் = என்ன வரும், 50 / 60 பெருக்கல் 100% பெருக்குவாங்களா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாவது பாட்டில் இது பார்த்தோம் அப்படின்னா எத்தனை தடவை வரும், 30 தடவை வரும். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எத்தனை தடவை நமக்கு வரும், 50 தடவை வரும். அப்போ இங்கே இருக்க ஒரு 0 இங்கே இருக்க ஒரு 0 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும், 50 × 5/3% இருக்குங்களா. ஸோ அப்போ 50 × 5 என்னது அப்படின்னா 250 வகுத்தல் 3% வருங்களா. இப்போ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3ஆல் வகுக்கிறோம். அப்போ 3 / 250 3ஆம் வாய்ப்பாடில், ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் 250 வகுக்கிறோம். ஸோ 7 3 என்ன கிடைக்கும், 21 கிடைக்கும். மீதி 4, ஸோ இந்த 0 கீழே இருக்கிறோம், 40 ஆகிடும். ஸோ 40 எத்தனை தடவை வரும் அப்படின்னா நமக்கு வந்து சரி 8 3 24 வரும். மீதி 1, இந்த 0 கீழே இருக்கிறோம். ஸோ 10 தடவை வரும் அப்படின்னா 3 தடவை நமக்கு 9 வந்துடும். மீதி 1 வந்துடுங்களா. ஸோ புள்ளி வச்சு மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஒரு 0 போடுறோம். அப்போ மறுபடியும் 3 தடவை என்ன ஆகுது, 9 வருது. மறுபடியும் மீதி 1 புள்ளி வச்சதுனால ஒரு 0 போடுறோம். மறுபடியும் 3 3ன்னு போயிட்டே இருக்குங்களா. ஸோ அப்போ 83.33% அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. இதோட விட என்ன அப்படின்னா 83.33%. அடுத்த 8வது கேள்வி, ஒரு தேர்தலில் வேட்பாளர் ஒருவர்
பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48% அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அவர் பெற்ற வாக்குகளை குறிக்கும் பின்னம் எது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவர் பெற்ற சதவீதம் எவ்வளோங்களா, 48% கொடுத்துட்டாங்க. அப்போ சதவீதத்திலேருந்து பின்னமாக மாற்றணும் என்ன பண்ணுவோம், 48 வகுத்தல் 100 போடுவாங்களா. இப்போ 48 100 ஒரே வாய்ப்பாடில் வருமானா 2 வாய்ப்பாடில் வரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை வரும், 8 வந்து 4 தடவை வருங்களா. 100 எத்தனை டைம் வரும் அப்படின்னா 50 தடவை வரும். அடுத்து 24 50 ஒரே வாய்ப்பாடில் வருமானா அதே 2 வாய்ப்பாடில் வரும். இது 12 தடவை, இது வந்து எத்தனை தடவை அப்படின்னா 25 தடவை வரும். அப்போ மீதி என்ன இருக்கு, 12/25 அப்படின்னு இருக்குங்களா. அப்போ நம்ம கேள்வியில் என்ன கேட்டுறாங்க, வேட்பாளர் பெற்ற பின்னம் தானே கேட்டாங்க. அவர் பெற்ற வாக்குகளை பின்னமாக வெளிப்படுத்துன்னு கேட்டிருந்தாங்களா. அப்போ வேட்பாளர் பெற்ற பின்னம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பின்னம் தான் சதவீதமாக மாற்றிருக்காங்க, 12/25 அப்படிங்கிற பின்னம். அடுத்து 9வது கேள்வி, ரஞ்சித்தின் மாத வருமானம் ரூபாய் 7500. ரஞ்சித்தோட மாத வருமானம் என்னவாங்களாம், 7500 ரூபாங்களாம். அதில் 25% சேமித்தார் எனில் அவர் எவ்வளவு தொகை சேமிப்பார் என்பதை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அவர் வந்து மொத்த வருமானம் அவருக்கு எவ்வளவு வருதுங்களா, மொத்த வருமானம் வந்து ரூபாய் 7500 ரூபாய் வருதுங்களா. அதில் எவ்வளவு சேமிக்கிறாருங்களா, சேமித்த தொகை வந்து எவ்வளோ நமக்கு 25%. அப்போ 7500 ரூபாயில் எவ்வளோ சேமிச்சாரு அப்படின்னா 25% கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ 25% பெருக்கல் 7500ன்னு எழுதுவோம். அப்போ 7500ல் 25% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், பெருக்கல் எழுதுவாங்களா. ஸோ சதவீதத்தை எப்படி எழுதுவோம், 25 வகுத்தல் 100ன்னு எழுதுவாங்களா, இன்ட்டு 7500ன்னு வரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்குது, அடிச்சுட்றோம். அப்போ 25 பெருக்கல் 75ன்னு கிடைக்கும். 25 பெருக்கல் 75, அப்போ 75 25 பெருக்கிறோம். 5 5 25 மீதி 2, I 7 35 + 2 37ன்னு வந்துருங்களா. இப்போ 2 இப்போ I 2 10 மீதி 1, 7 2 14 1 15ன்னு வரும். ஸோ அப்போ இது என்ன வருது, 5 7 8 1. அப்போது ரூபாய் 1875 ரூபாய் என்ன பண்ணுறாரு, அவர் மாதம் சேமிக்கிறாரு. அப்போ 7500 ரூபாயில் 25% அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரூபாய் 1875. அப்போ 25% பெருக்கல் 7500 போடுறோம். சதவீதத்தை பின்னமாக மாற்றணும் அப்படின்னா 25/100 வருங்களா. போட்டு இதை பெருக்கணும் அப்படின்னா அவர் மாதம் 1875 ரூபாய் என்ன பண்ணுறாரு, சேமிக்கிறாரு. கொள்குறி வகை வினாக்கள். 10வது கேள்வி, தென்றல் தனது வருமானத்தில் 4ல் 1 பங்கை சேமித்தால் அதன் சதவீதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. தென்றல் அப்படிங்கிறவங்க தன்னோட வருமானத்தில் 4 பங்குல 1 பங்கு. அப்போ 4ல் 1 அப்படின்னா மொத்தம் எத்தனை பங்கு, 4ல் 1 சேமிக்கிறாங்க. அப்போ 1/4ங்கிற பின்னம் வருங்களா. சேமிச்சாங்க அப்படின்னா சதவீதத்தில் கூறுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ பின்னத்தை சதவீதமாக மாற்றணும் என்ன பண்ணுவோம், 100% போடுவாங்களா. ஸோ 4 போல ஒரு நாள் 4 25 தடவை நமக்கு என்ன வரும், 100 வருங்களா. 4 போடல. அப்போ மீதி என்ன இருக்குது, 25% இருக்கு. அப்போது எவ்வளோ சதவீதம் அவங்க வருமானத்தில் 4ல் 1 பங்கு அப்படிங்கும்போது 25% வந்து தென்றல் அப்படிங்கிறவங்க சேமிக்கிறாங்க. 11வது கேள்வி, கவின் 25க்கு 15 மதிப்பெண்கள் பெற்றால் அதன் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. மொத்த மதிப்பு ஃபஸ்ட்டு பின்னமாக எழுதுவோம், அப்புறம் தான் சதவீதம் மாற்றோம். மொத்த மதிப்பெண் 25, அவங்க வாங்கின மதிப்பெண் 15. அப்போ மொத்தத்தை எப்பயுமே கீழே போட்டுப்போம், வாங்கினதை மேலே போட்டுப்போங்களா. இது பின்னம். சதவீதமாக மாற்றினா 100% பெருக்குவாங்களா. ஸோ 25 போல் 1 25 25 4 25 என்னது 100 அப்படின்னு கிடைக்கும். மீதி என்ன இருக்குது, 15 × 4 சதவீதம் இருக்குங்களா. ஸோ 15ஓட 4 பெருக்கிறோம். I 4 20, மீதி 2, 4 1 4 + 2 6, அப்போ 60%. 15 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 4 1 4 60. இப்போ என்ன கிடைக்குது, 60%. அப்போ முதல் ஆப்ஷன். அப்போ 25 மதிப்பெண்ணுக்கு 15 மதிப்பெண் வாங்கினாங்க அப்படின்னா அவங்களோட சதவீதம் எவ்வளவா இருக்கும், 60% இருக்கும். அடுத்து 12வது கேள்வி, 0.07 என்பது என்ன, 7/10, 7/100, 7/1000, 7/10000 கேட்குறாங்க. நமக்கு தெரியும் 7% அப்படின்னா எப்படி எழுதுவோம், 7/100ன்னு எழுதுவாங்களா. அப்போ 0.07% அப்படின்னா என்ன எழுதுவோம், 0.07/100ன்னு எழுதுவோம். இது இப்படி எழுதலாம், 0.07
வகுத்தல் 100 பை 100னால வகுத்தல் 100னால என்னது சேம் தான். அப்போது இங்கே புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், கடைசியில் இந்த 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது, அப்போ வகுத்தல் 100 போட்டுப்போங்களா. இங்கே வகுத்தல் அப்படியே போட்டுக்கிறோம், இங்கே இருக்க 100 அப்படியே போட்டுக்கிறோம், கீழே எதுவுமே இல்லைன்னு என்ன இருக்குது அர்த்தம் 1. ஸோ அப்போ 7/100 இருக்கு. இங்கே வகுத்தல் இருக்குது, நம்ம பெருக்கலாம் மாத்திரம் என்ன ஆகும் 1/100 வந்துடுங்களா. இப்போ இதை பெருக்கிறோம், அப்போ 7 × 1 7 வரும், 100 × 100 10,000ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 0.07% எப்படி எழுதலாம் அப்படின்னா 7/10,000 4வது ஆப்ஷன் தான் கரெக்டு. அப்போ இதோட விடை 7/10,000. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.